மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you going on? Right. We have learned something about questions, types of questions we have learned. Right. Today also we are going to continue the lesson. Today we will learn something more in the question pattern. Right. Today we will start. We are going to start with modal verbs. Right. அப்போ மாடல் வேர்ப்ஸை கொஷின் டேக்காக கொண்டு அப்போ இதுக்கும் நாங்கள் முதல் படித்த நாங்கள் இந்த பி வேர்ப், டூ, ஹேவ் அண்ட் மாடல்ஸ். இப்போ இதுவே வந்தால் எஸ் ஓ நோ தான் அங்கே எதிர்பார்ப்பாக இருக்கும். உங்களுடைய விடையில் கட்டாயம் நீங்கள் எஸ் ஓ நோவில் சொல்லுவாங்க வேணும். ரைட். டுடே ஆல்சோ த சேம். த கொஷின்ஸ் accepting the answer yes or no. Right? So modal verbs. Modal verb plus subject plus அங்காலே noun வரலாம். Can. அப்போ கேனை வச்சு அப்படி நாங்கள் கொஷின் ஆக போகிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் கேனை வச்சு நிறைய விஷயம் கதைக்கிறாங்க. ரைட். அப்போ இந்த கேன், அப்போ கேன்ன்றது நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிறது முடியும் என்றது. அப்போ இங்கே முடியுமா? ரைட். Can I sing a song? Can you sing a song? Can he sing a song? அப்போ இங்கே கவனிக்கணும், இந்த மாடல் வேர்போட வார வேர்ப் எப்பவும் என்னவா இருக்கணும்? மாடல் வேர்போட வார வேர்ப் எப்பவுமே ஸ்டெம் ஃபார்மில் தான் இருக்க வேணும். ஸோ இங்கேயும் என்ன நாங்கள் ஸ்டெம் ஃபார்ம் சிங், அது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்போ இங்கேயும் பாருங்க, கேன் ஐ சிங் அ சாங். அப்போ இங்கே நாங்கள் பேஸ் ஃபார்ம் வேர்ப் தான் பாவிக்க வேணும். ரைட். அப்போ இங்கே நெகட்டிவுக்கு பாவிக்க போகிறோம். கேன் ஐ நாட் சிங் அ சாங். அப்போ இதை நாங்கள் சேர்த்தெழுதுனா காண்ட் ஐ சிங் அ சாங். அப்போ இங்கே பாருங்கோ, அப்போ இங்கே என்ன, கேன் வி நாட் சிங் அ சாங். இங்கே can't we sing a song. இப்படித்தான் பார்க்க போகிறோம். என்ன அப்போ இங்கே சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இங்கே வந்திருக்கு. அப்போ எங்களுடைய அந்த ஃபார்ம் சரி என்ன, மாடல் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இந்த ப்ரோனவுன் வந்திருக்கு, இங்கால ஆப்ஜெக்டிவ் வந்திருக்கு. அப்போ கேன் ஐ நாட், காண்ட் ஐ என்று பாவிக்க வேணும். அப்போ இந்த மாடல் வேர்பிலேயே நாங்கள் என்னங்க முதல் பார்த்த நாங்கள் என்ன மற்ற விஷயங்கள் பார்க்க பி வேர்ப், ஹேவ் ஃபார்ம் அதுகள் பார்க்கலையும் இதே மாதிரி தான். அப்போ இங்கே வித்தியாசம் என்று சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இந்த மாடல் வேர்போடையே நோட்டையும் சேர்த்தா கன்ட்ராக்ஷன் பேட்டர்னில் வந்தால் சப்ஜெக்ட் பின்னால் வரும், அல்லது மாடல் வேர்ப் சப்ஜெக்டை அடுத்து தான் இந்த நாட் வரும். சரிதானே? அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுருங்க. இந்த இடத்துல நிறைய பேர் பிளவுறது. அப்போ கேன் நாட் ஐ என்றா பிள்ளை, காண்ட் ஐ. ஓகே. இதில் ரெண்டாவது மாடல், இதுவும் என்ன, கொஷின்ஸ் accepting the answer yes or no. அப்போ இங்கேயும் நாங்கள் ஆன்சர் எப்போவுமே இப்படியான கேள்விகளை கண்டால் மாடல் வேர்பை கொஷின் டேக்காக கொண்டு கேள்வி வந்திருக்குமா இருந்தால் நாங்கள் முதல்ல அது ஓம் இல்லை எஸ் ஓ நோ
போட்டுத்தான் அங்கால அப்படி எழுத போக வேணும். ப்ளஸ் சப்ஜெக்ட். அப்போ இங்கே நாங்கள் மே பார்க்க போகிறோம். மே என்ன, மேன்றது கேன் அளவுக்கு இல்லை, ஆனால் என்ன ஸ்ட்ரெஸ் குறைவாக முடியும் என்று சொல்கிற விஷயம். ரைட், நாங்கள் இது மாடல் வேர்ப் ஆகிய பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ மே ஐ go there, may you go there, may it go there, ஏதோ ஒன்று நாங்கள் பாவிச்சு கொள்ள முடியும். அப்போ இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் மே சப்ஜெக்ட் verb மாடல் சப்ஜெக்ட் verb. இங்கால வழக்கம் மாதிரி verb. இங்கே பாருங்க, முதல் கேனுக்கு பார்த்த அதே மாதிரி மாடல் சப்ஜெக்ட், இங்கே நாட் verb. May subject not verb. May you not go there. அப்போ இங்கே மெயின் ரெண்டு நாங்கள் பாவிக்கிறோம் இல்லையா. அப்போ மே நாட் ப்ரிம்பேர் தான் வரும். அப்போ இந்த இடத்துல கவனமாக இருக்கும். ரைட், அப்போ இதுக்கும் இந்த questions accepting the answer yes or no, model verb plus subject plus verb இந்த would should. சரிதானே. அப்போ இந்த would எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் அங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் படிக்க வில்லினுடைய முந்தின வடிவம் என்று சொல்லி பார்த்த நாங்கள், ஷேல் உடைய முந்தின வடிவம் ஷுட் என்று சொல்லி பார்த்த நாங்கள். அது சில வேளை நீங்கள் வில்லினுடைய பாஸ்ட் என்று விளங்கி வச்சிருப்பீர்கள். இந்த வுட்டை ஷேலனுடைய பாஸ்ட் ஷுட் என்று விளங்கி வச்சிருப்பீர்கள். ஆனால் இங்கே கேள்வி ஃப்யூச்சரை நோக்கியதாகத்தான் இருக்க போகுது. சரிதானே. would you like an ice cream? இப்போ விரும்பினியாண்டு கேட்கல, அதுதானே விரும்புகிறாயா, would you like, ரைட். அப்போ இந்த இடத்துல இது ஃப்யூச்சரை நோக்கி கேனும் மே இந்த would should இதுகள் அது நாங்கள் ப்ரெசண்டில் பாவிப்போம். அதனுடைய மீனிங் ஃப்யூச்சரில் அண்டினதாக இருக்கு. ரைட். அப்போ would should. அப்போ would you like it, would subject verb, would you like it. Should they read that, should subject அதில் நாங்கள் they எடுக்கிறோம், read verb. அப்போ should they read that. அப்போ இங்கே வேறுங்கோ நெகட்டிவ் பேட்டர்ன், would subject not verb. Would you like it? Wouldn't you like it? Wouldn't you? Wouldn't you like it? அப்போ wouldn't subject அதாவது மாடல் நெகட்டிவ், சப்ஜெக்ட் verb.
இங்கே மாடல் சப்ஜெக்ட் நாட் verb, ரைட். அப்போ இது ஒரே பேட்டர்ன் என்றபடியாக பிரச்சனை இல்லை. இங்கே நான் நேரடியாக போட்டிருக்கிறேன். shouldn't he read that? shouldn't subject verb. Right? அப்போ shouldn't we read that? Should we not read that? Should we not read that? அப்போ பிரித்து எழுதுனா would not நாங்கள் செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம்னு சொன்னால் should we not read that? Okay? Should we not read that? இப்போ நாங்கள் இந்த அடுத்த ஒரு செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம், questions. அப்போ இது எங்களுக்கு முக்கியமான ஒன்று. ஏன் முக்கியமானதுன்னா உங்களுக்கு விளங்கணும், இந்த கேள்விகள் கூடுதலாக அதுக்குள்ளேயும் வாராது. அப்போ எங்கள்ட ரீடிங் அந்த பேசேஜஸ் தந்து அல்லது நோட்டீஸ் அல்லது லேபல்ஸ் தந்து அதுகளில் எல்லாம் இந்த WH கொஷின்ஸும் சம்மந்தப்படுறது. கூடுதலாக WH கொஷின்ஸ் சம்மந்தப்படும். ரைட். அப்போ இந்த இங்கே நாங்கள் பார்க்க போகிற விஷயம் WH கொஷின்ஸ். அப்போ the questions accepting the full answer. கவனிக்கணும், the full answer. இவ்வளோ நாளும் நாங்கள் இவ்வளோ நேரமும் இவ்வளோ நாளும் பார்த்த விஷயம் எஸ் ஓ நோ மட்டும்தான். அது என்னென்னத்தில் பார்த்த நாங்கள் ரைட் be verb, do, have and models. அப்போ இதுகளை கொஷின் வேர்டாக கொண்டு, அதாவது அந்த சென்டென்ஸின் தொடக்கம் be, do, have, மாடல்ஸ் வருமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக எஸ் ஓ நோ ஆன்சராக கொடுக்க வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு சில வேளை ஆன்சரை தந்து கேள்வி கேட்குற சந்தர்ப்பமும் வரலாம். ஒருக்கா போட்டது. அப்போ ஆன்சர் வந்திருக்கக்குள்ளே அங்கே ஜெஸ் என்று தொடங்கி அல்லது நோ என்று தொடங்கி அங்கே அந்த ஆன்சர் அங்கே இருக்குமா இருந்தால் சில வகையிலே அங்கே ஹைலைட் பண்ணியிருப்பினா அந்த விஷயத்தை நீங்கள் கேள்வியாக கேட்கணும்னு சொல்லி நாங்கள் அதை கேள்வி செய்வோம். இது முடிய கேள்வி செய்ய இருக்கிறோம். அப்போ கேள்வி செய்யக்குள்ளே அதை கூட விளங்கிக் கொள்ளலாம். அப்போ அந்த அவை எக்ஸெப்ட் என்னத்தை எதிர்பார்க்கினா அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக கேள்வி அமைக்கணும். அதே நேரம் அந்த அவை அண்டர்லைன் பண்ணின விஷயந்தான் நாங்கள் ஆன்சராக வர வேணும். அப்போ அப்படி ஆன்சராக வர வேணுமாக இருந்தால் நாங்கள் முன்னுக்கு எஸ் ஓ நோ இருக்குமா இருந்தால் நிச்சயமாக ஒரு பொருத்தமான பியோ டூவோ ஹேவோ மாடலோ போட்டுத்தான் அந்த கொஷனை அமைக்க வேணும். அப்படி எஸ் ஓ நோ இல்லாமல் ஓப்பனாக டிரெக்டாக ஆன்சருக்குள்ளே போயிருப்பினமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த WH கொஷன்ஸ் என்ற இந்த விஷயத்தை தான் பாவிக்க வேணும். அது என்ன WH கொண்டு தொடங்குகிற கொஷின்ஸ். அதில் ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் ஹவு டபிள்யூவும் இருக்குது ஹெச்சும் இருக்குது. ஆனால் WH இல்லை. ரைட். அது நாங்கள் இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். அப்போ the questions accepting the full answer அதில் கவனமாக இருக்கணும். ரைட். WH. அப்போ இந்த WH என்னத்தை மீன் பண்ணுது? வாட்? அப்போ எங்களுக்கு தெரியும் வாட்
where, when, why, who, which. இந்த whoல whose, whom பிரிஞ்சு வரலாம். ரைட், whose, whom. அது இந்த WHO who பண்ணுறதுக்குள்ள தான் அதுக்கு மேலே நாங்கள் அதை தனியாக பார்ப்போம். ரைட், அப்போ இப்போ வேறுங்கோ 6 மெயின் டைப் இதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? வாட், வேர், when, why, who and which. அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் வாட் என்ன, நீங்கள் வகுப்பில் விளையாடி இருப்பீங்க. வாட் என்ன என்ன திருப்பி என்ன வேறு நீங்கள் திருப்பி வாட் என்ன என்ன திருப்பி கேட்பீங்க. அப்படி விளையாடுறது. ரைட், வேர் எங்கே, வென் எப்போஸ், why ஏன், who யார், which எது. அப்போ இந்த விஷயங்கள் பிள்ளைகள் இங்கே நாங்கள் கொஷின்ஸாக பார்க்குற இதே விஷயம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனாகவும் கிரேட் 9ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அதையும் இதையும் குழப்பாதீங்க. அங்கே கொஷின் வேறு இல்லை, அல்லது கொஷின் வராமல் இந்த வேர்ட்ஸை கண்டுட்டு குழம்பி எங்கள் கேள்வியை காணில் என்று தேடுற வேலையை விடுங்க. அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனாகவும் வரும். நீங்கள் கிரேட் 9 புக்கு எடுத்து ஒருக்கா ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. ரைட், கிரேட் 9ல் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் என்று சொல்லி ஒரு தனி கிராமர் யூனிட் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, படித்திருப்பீங்க. ரைட், இது இங்கே கொஷின்ஸாக வருது, வசனத்துக்கு முன்னுக்கு வரும். இது என்னன்னு சொல்லி தெளிவாக இருந்து கொள்ளுங்க. ரைட், the questions accepting the full answer. இதுதான் என்ன? why, WH questions, what. அப்போ இந்த வட்டை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் your hobby? What is your hobby? What did you eat? What can we write? What should they study? அப்போ இங்கே பாருங்கோ, இந்த வட்டை வச்சு நாங்கள் எப்படி டென்ஸை தீர்மானிக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கோ, வாட் இஸ் யுவர் ஹாபி, வாட் டிட் யூ ஈட், வாட் கேன், வாட் ஷுட். அப்போ இங்கே வாட் வில் யூ டூ அண்டும் பாவிக்கலாம். வாட் வில் வி டூ, ரைட், இல்லை வாட் ஷால் வி டூ நாங்கள் அங்கே ஃப்யூச்சருக்கும் பாவிச்சு கொள்ளலாம். அப்போ இந்த WH அங்கே நாங்கள் இவ்வளோ நாளும் படித்த அந்த எஸ்ஓனோ கொஷின்ஸில் அதே அந்த கொஷின் வேர்டே காலத்தையும் தீர்மானித்தது. பி தீர்மானித்தது, டூ தீர்மானித்தது, ஹேவ் தீர்மானித்தது. மாடல்ஸ் வரைக்குள்ள நாங்கள் அதை ஃப்யூச்சர் மீனிங்கில் பாவிச்ச நாங்கள். இங்கே கட்டாயமாக ஒரு ஹெல்பிங் வேர்ப் அல்லது மெயின் வேர்ப், ஏதோ ஒரு வேர்ப் ஒன்று வர வேண்டும். இங்கே இது மெயின் வேர்பாக வந்திருக்குது, இங்கே ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு, ஈட் மெயின் வேர்பாக வந்திருக்கு, இங்கே ரைட் மெயின் வேர்ப், கேன் ஹெல்பிங்காக வந்திருக்கு மாடல், இங்கே ஸ்டடி ஷுட் மாடலாக வந்து ஹெல்ப் பண்ணுறது டென்ஸை கண்டுபிடிக்கிறது. ரைட், அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி நாங்கள் என்ன வாட் டு யூ ஈட் கேட்டிருக்கலாம். ரைட், அப்போ இது ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு தந்த விஷயம். வாட் இஸ் யுவர் ஹாபி, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஸ்கூல், ஏதோ கேட்டுக்கொண்டு போகலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட். ரைட், அப்போ இங்கே அதே மாதிரி வாட் டிட் யூ, வாட் டூ யூ பாவிச்சிருக்கலாம். வாட் கேன் வி, வாட் கேன், ரைட், வாட் ஷுட். அப்போ இந்த WH கொஷின்ஸோட
நாங்கள் டிரெக்டாக வெர்பையும் பாவிக்கலாம். எங்கே இஸ் மெயின் வெர்பாக வந்திருக்கு. இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்போ அல்லது மாடல் வேர்போ சேர்த்து அந்த கொஷன்ஸை அமைச்சு கொள்ள வேணும். ரைட்? Where? எங்கே? Where is your home? Where did you visit? Where can we buy? Where should they meet? அப்போ இங்கேயும் அதான் இங்கே பாருங்க. Where is your home? Where did you visit? Can, should. இங்கால action verb, action verb. இங்கே இதுதான் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுது. where. அப்போ where is your home? Where did you visit? Where can we buy? Where should they meet? அப்போ அங்கே போட்ட அதே மாதிரி ஒழுங்கில் நான் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். Shall we move? Okay. இங்கே பார்ப்போம். When is your birthday? When will you start your journey? When will you write the essay? அப்படியும் கேட்டுக்கொண்டு போகலாம். அங்கே வேர்பும் வச்சு இசுக்கு பதிலாக நாங்கள் பியில் மற்ற ஃபார்முகளையும் பாவிக்கலாம். When did you have breakfast? When should they study? அப்போ இங்கே இந்த கேள்வி நான் நாங்கள் முதல்ல வாட்டுக்கோ வேறுக்கோ சொல்ல மறந்துட்டேன். இந்த டிட் வந்திருந்தால் என்ன டிட் வந்திருந்தால் ஆன்சரில் இந்த டிட் இல்லாமல் தான் இருக்கு. இதுக்குரிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? I ate இல்லாட்டி இந்த ஏட்டுக்கு பதிலாக I had my breakfast at 7:30 AM yesterday என்று அங்கே ஆன்சர் இருந்திருக்கலாம். அப்போ இங்கே கவனிக்க வேண்டியது ஆன்சரில் பாஸ்ட் வேர்ப் இருக்கும். அப்போ இங்கே ஹேவ் சாப்பிட்றத குறித்து வந்திருக்கு, ஈட்டை குறித்து ஹேவ் வந்திருக்கு. சரிதான். அப்போ இதனுடைய இப்போ டிட் வந்தபடியாக இங்கே பேஸ் ஃபார்மில் வந்திருக்கு. நாங்கள் பார்த்துனாங்க ஹெல்பிங் வேர்ப் வரைக்குள்ள டூ வரைக்குள்ள நிச்சயமாக இது பேஸ் ஃபார்மில் வர வேணும். அதே மாதிரி மாடல் வந்தாலும் பேஸ் ஃபார்மில் தான் ஆக்ஷன் வேர்ப் பெர்மெண்ட் சொல்லி ஞாபகத்தில் இருக்க வேணும். அப்போ இங்கே கேள்வி இப்படி தான் இருக்கு. அப்போ நீங்கள் கேள்வியாக்கைக்குள்ள நிறைய பேர் பிளவுற இடம் என்னென்னு சொன்னால் அந்த டிட்டை அங்கே மென்ஷன் பண்ணுறதில்ல, அல்லது நீங்கள் மென்ஷன் பண்ணினாலும் when did you had breakfast என்று போட்டுருவீங்க. இதை கேள்வியை அப்படியே மாற்றுறது தானே. அந்த கொஷன் வேர்டை போட்டால் சரி, அல்லது அங்கே ஒரு கொஷன் வேர்டோட ஒரு ஹெல்பிங் வேர்ப் கொண்டு போடத்தானே வேணும்னு சொல்லி என்ன நடக்கிறது, வழக்கமாக டிட் ஹேட் என்று பாவிப்பீர்கள். அது பிள்ளையான ஃபார்ம். சரிதானே. when does he eat?
இல்லாட்டி when does he have his breakfast அண்டு கேள்வி இருக்குது. ஆன்சர் அங்கே என்ன இருந்திருக்கும்? he has his breakfast 7:30 AM அண்ட் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். சரிதான். அப்போ நீங்கள் அங்கே மாற்றிக்குள்ள என்னென்னு மாற்றுறது? when does he has என்று பாவிப்பீங்க. அப்படி பாவிக்கலாமா? does has வருமா? வராது. அப்போ இங்கே ஹேவுக்கு மாற்ற வேணும். சரிதானே? அப்போ இங்கே டிட் வந்தது, ஹேவ் வந்தால் ஆன்சரில் ஹேட் இருந்திருக்கு. when does he have breakfast என்று இருந்திருந்தால் ஆன்சர் when ஆன்சர் இருந்திருக்கும். he does வராது. he has his breakfast and அங்கே வந்திருக்கும் ஆன்சர். he has his breakfast and அங்கே ஆன்சரில் இருந்திருக்கு. சரிதானே? ரைட். அப்போ இது கிளியரா? அப்போ ஆன்சரில் இருந்து கொஷன் ஆகியக்குள்ள டென்ஸை கவனித்து கொள்ள வேணும். முக்கியமாக இந்த டிட் பாவிக்கிற இடத்தை. இப்போ ஷுட்டுக்கு பிரச்சனை வராது, when is your birthday-க்கு பிரச்சனை வராது, அது பி வேர்புக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வர இல்லை. ரைட். அப்போ இங்கே இந்த பிரச்சனை வரும். இது வட்டுக்கும் வரும், வேறக்கும் வரும், எல்லாத்துக்குமே இது வரும். ரைட். Which is your favorite food? Which brand do you select? Which steps you should follow? Which is your favorite food? Do you select? Do helping, select verb. Should, model, follow verb. அப்போ இங்கே which brand do you select? Which steps you should follow? ரைட். அப்போ இதை கொஷன் பேட்டர்னை பார்த்து கொள்ளுங்க. அப்போ இங்கே என்னென்று விட இருந்திருக்கும்? I select, do வருமா? I do select. That is wrong. I select Bata. I select Bata shoes. அப்போ அங்கே அந்த பாட்டா ஷூஸ்ன்றது தான் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கும். ஆன்சரை வேற வேணும் என்று சொல்லி. அப்போ நீங்கள் போட வேண்டியது which brand do you select? which brand you select அப்படி போடுறது இருக்கு. சரி, நாங்கள் கொப்பியல் பாகைக்குள்ளே அப்படி நேரடியாக எழுதுகிறாக்கள் இருக்கு. இந்த டூ கட்டாயம் வேற வேணும் அங்கே. which brand do you select? இங்கே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட். Right. Why are you asking like this? இங்கே helping verb, main verb, இங்கே main verb, helping verb, இங்கே modal verb, main verb. Why are you asking?
Why does he sit? Why should we keep notebooks? அப்போ WH. அப்போ இங்கே என்ன ஆன்சராக இருக்கு? He is very tired, so he sits on the bench. அங்கே sits on the bench. அந்த முன்னுக்கு அண்டர்லைன் போட்டிருக்கும். என்னதுக்கு? He is very tired. அப்போ நான் அங்கே கேள்வி எழுதிக்க அங்கே டஸ்ட் வரவே இல்லை, ஒரு இடமும் டஸ்ட் வர இல்லை ஆன்சர். ஆனால் நாங்கள் கேட்க why does he sit? ஏன் அங்கே sits, he sits on the bench என்று வந்திருக்கு. So does. Why did he sit? ஆன்சர் எப்படி இருக்கும்? He was tired, so he sat on the bench. He was tired. அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கும் இல்லை ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கும், அதுதான் ஆன்சராக வரணும். ரைட்? அப்போ நாங்கள் கொஷன் கேட்க why does he sit? பாவி அங்கே சேட்டை சிட்டண்டு மாற்ற வேண்டி இருக்கு. ரைட்? Who is your role model? Who does send this message? My friend sends this message. Answer ஆக இருக்கு. My friend அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் கேள்வியாக போறீங்க. யார் அனுப்பியது? அனுப்புறது. அப்போ who does send, இங்கே சென்ஸ் பாவிக்கலாமா? send this message. My friend sends this message. Answer. இங்கே why, who does. My friend singular, third person singular is the answer. So does. Who should clean the classroom? Right? We should clean the classroom. Answer. Highlighted word or underlined word. So, who should clean the classroom? Answer ஆக அங்கே வந்திருக்கும் we. ஸோ அந்த வியை கேட்டு who ஆக நாங்கள் இங்கே போட்டிருப்போம். Who is your role model? Ronaldo is my role model. ரொனால்டோ அண்டர்லைன் பண்ணப்பட்டிருப்பார். ஸோ அந்த ரொனால்டோவை எடுத்து போட்டு ஹூ. ரைட்? அப்போ நாங்கள் இன்றைக்கு மாடல் வேர்ப்ஸ் பார்த்துருக்குறோம். WH ஒரு 4 WH பார்த்துருக்குறோம். ரைட்? அப்போ இதோட இந்த கிளாஸை முடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் we will learn the another part of this portion. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.